5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு சோக்கிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நேரம் போக போக ஆக்சிஜன் குறைவா இருக்கிறதுனால நான் குழந்தைங்க டாக்டர் விழுப்புரம்ல டாக்டர் பிரீத்தி பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போறது சோக்கிங் பத்தி. சோக்கிங் அப்படின்னா மூச்சு குழாயில ஏற்படுற திடீர் அடைப்பு. அவங்களோட டாய்ஸ்ல, அவங்க விளையாடுற பொருள்ல, இல்ல வீட்டை சுத்தி இருக்கிற பொருள்ல அவங்களுக்கு அதை பத்தி கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். குழந்தைங்க எல்லா வகையிலயும் ஒரு பொருளை பத்தி கத்துக்குவாங்க. ஸோ ஒன்னு அவங்க கண்ணால பாக்குறது, கையால தொட்டு பாக்குறது, அடுத்தது நிறைய வாயிலையும் வச்சு அவங்க அதை ஃபீல் பண்ணி குழந்தைங்க யாரால நிக்க முடியுமோ அந்த அளவு 2 வயசு 3 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கே கூட ஈவன் அடல்ட்ஸ்க்கு கூட இந்த ஹைம்லிக் மெனுவர்னு சொல்ற விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ணி பிளாக்கை கிளியர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நான் அந்த ஹைம்லிக் மெனுவர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு கையில நீங்க உங்க கட்டை விரலை உள்ள வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்த கை இது மேல ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க இப்ப எங்க ப்ரெஷர் கொடுக்க போறீங்கன்னா, அவங்களோட நெஞ்சு எலும்பு முடிஞ்ச பகுதிக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயும் அந்த 2க்கு நடுவுல தான் நம்ம ஆக்சுவலா ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இந்த மேல் வயிறுல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது லங்ஸ்ல, நுரையீரல்ல இருக்க காத்து வேகமா புஷ் ஆகும். ஸோ அந்த அழுத்தத்துல அந்த பொருள் வெளியில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் பெரியவங்களுக்கே கூட நம்ம இந்த ஹைம்லிக் மெனுவர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம குழந்தைக்கு பின்னாடி, குழந்தையோ பெரியவங்களோ நம்ம பின்னாடில இருந்து அவங்கள ஹோல்ட் பண்ணி அந்த இடத்துல இப்ப நான் ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணணும்னா, நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல இப்படி. ஸோ அவங்கள நம்ம பின்னாடி இழுக்கும் போது நான் குழந்தைக்கு ரொம்ப லேசா பண்றேன். பட் அப்கோர்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த சுச்சுவேஷன்ல பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸா தான் பண்றோம். இதுல எந்த எலும்பும் பாதிக்காது. அதனால நீங்க தைரியமாவே நல்ல ப்ரெஷர் கொடுத்து பண்ணலாம். ஸோ குழந்தைய பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சு நம்ம நெஞ்செலும்புக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயும் இன்னொரு கையால இப்படி அழுத்தி நம்ம வேகமா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது திடீர்னு காத்து வெளியில போகும்போது அந்த பொருள் வெளியில வரதுக்கு அப்பதான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹைம்லிக் மெனுவர். இந்த மெத்தடை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கை குழந்தையா இருக்காங்க, நிறைய வீட்டில் என்ன நடக்கும்னா, பெரிய குழந்தை நான் என் தம்பியோ தங்கச்சியோடையோ ஷேர் பண்றேன்னு சொல்லி ஏதாவது ஒரு உணவு பொருளை தெரியாம அந்த சின்ன குழந்தை வாயில போட்டுடலாம். ஸோ அப்படி இருந்ததுனாலும் அது சிக்கிட்டு குழந்தை இந்த மாதிரி கஷ்டப்படலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஹைம்லிக் டைரக்டா பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைய நம்ம கையில படுக்க போட்டு அவங்களோட தலை கொஞ்சம் கீழே போட்ட மாதிரியும் உடம்பு கொஞ்சம் மேல இருக்க மாதிரியும் ஒரு ஸ்லோப்பிங்கா பிடிச்சிட்டு முதுகுல சென்டர்ல நம்ம அவங்களுக்கு வேகமா தட்டணும். தட்டும் போது நம்ம ப்ரெஷர் இந்த பார்ட், நம்ம கையோட இந்த பகுதியில ப்ரெஷர் அதிகமா இருக்கணும். இதோட பிரின்சிபலே, இந்த ஹைம்லிக் மெனுவர் இந்த மாதிரி தட்டுறதோட பிரின்சிபலே என்னன்னா, நம்மளோட நுரையீரல்ல இருக்க காத்து வேகமா நம்ம தட்டும் போது, அது ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பொருள் டக்குன்னு வெளியில வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம குழந்தைய இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல பிடிச்சிட்டு குழந்தையோட தலை கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கணும், உடம்பு இந்த பக்கம். குழந்தையோட முதுகுல 2 சைடுக்கும் நடுவுல சென்டர்ல முதுகு தண்டு இருக்கிற இடத்துல நம்ம ஃபோர்ஸா 5 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம போடணும். 5 டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நம்ம குழந்தைய அதே மாதிரி திருப்பி இந்த கையில மாத்தி மேல நம்மள பார்த்த மாதிரி வைக்கணும். பார்க்கும்போது நமக்கே அந்த பொருள் வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் வாய் வரைக்கும் வந்துருச்சுன்னா நம்ம கையால அந்த பொருளை வெளியில எடுக்கலாம். அப்படி சப்போஸ் இதுல ரிலீவ் ஆகலைன்னா அஃப்கோர்ஸ் கூட இன்னொருத்தவங்களும் இருக்கணும். என்ன பண்ணணும்னா, குழந்தையோட நெஞ்சு பகுதியில 5 டைம்ஸ் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ குழந்தைய குப்புற போட்டும் நேரா போட்டும் 5 டைம்ஸ் எவ்ரி டைம் நம்ம இந்த ப்ரெஷர் கொடுத்து நம்மளால அந்த பொருளை எடுக்க முடிகிற வரைக்கும், இல்லை நமக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை அவசர சிகிச்சை கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம வெறும் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி வேல்யூபிள் மினிட்ஸ், ரொம்ப முக்கியமான டைம் தாண்டி போயிடும். ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டே அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும்.